அன்பிற்கினியவர்களே, இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் மக்களின் போலி வாழ்க்கையை இறைவன் கண்டித்தாலும் அவர்களிடமிருந்து உண்மையான மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறார். வெறும் சடங்கு அல்ல, உள்ளார்ந்த இரக்கம் தேவை என்கிறார். இரக்கம் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, செயல். காயப்பட்டவரை கட்டுவது, தவறிழைத்தவரை மன்னிப்பது, தேவையில் இருப்போருக்கு உதவுவது, நீதியை நிலைநாட்டுவது. அன்றாடம் மணிக்கணக்கில் ஜெபம் செய்தாலும் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளிடம் பொறுப்பின்றி நடந்து கொண்டால் பயன் என்ன? தான தர்மம் செய்துவிட்டு உடன் பயணிக்கும் சக ஊழியரை ஏமாற்றி பிழைத்தால் நன்மை என்ன? சடங்கு சம்பிரதாயங்களை ஒன்று விடாமல் கடைபிடித்துவிட்டு பக்கத்து வீட்டு துயரத்தில் கண் திறக்காமல் இருந்தால் அர்த்தம் என்ன? கடவுள் விரும்பும் இரக்கத்தின் மழை மண்ணை நனைத்து பயிரை வளர்த்து வாழ்வை தரும். இரக்கமில்லாத பலி வெறும் பாறைக்கு சமம். இரக்கம் நிறைந்த இதயம் உண்மையான பலிக்கு சமம். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இரக்கத்தின் மழை பொழியட்டும். உமது இரக்கத்தில் நாங்கள் குணமடையட்டும். ஆமேன்.